மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா நாளை மறுதினம் தமிழகம் வருகை. சென்னையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளின் நிறை குறைகளை கேட்டறிய திட்டம். இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு அரணாக அதிமுக அரசு செயல்படுகிறது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. சிறுபான்மை மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாகவும் திகழ்கிறது எனவும் பெருமிதம். தனிநபர் வருமானம் பெருக நடவடிக்கை எடுத்து நல்ல திட்டங்களை தீட்டியவர் ஜெயலலிதா என ஓ பன்னீர்செல்வம் புகழாரம். அதிமுகவை அழித்து விடலாம் என கனவு காணும் ஸ்டாலின் எண்ணம் நிறைவேறாது எனவும் திட்டவட்டம். மக்களவை தேர்தல் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என மு.க. ஸ்டாலின் பரப்புரை. மோடி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்துவார்களா எனவும் கேள்வி. சர்வதேச புவி தினத்தை முன்னிட்டு இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் கடைபிடிப்பு. 1 மணி நேரம் விளக்குகளை அணைத்து பொதுமக்கள் விழிப்புணர்வு. தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா சென்னையில் நாளை மறுதினம் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடனும் அதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார். தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை சந்திக்கும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா உள்ளிட்ட அதிகாரிகள் நாளை மறுதினம் தமிழகம் வருகின்றனர். சென்னையில் வரும் 2ஆம் தேதி மாலை அனைத்து கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பான நிறைக்குறைகளை தெரிவிக்க உள்ளனர். தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக தங்கள் தரப்பு கோரிக்கைகளையும் புகார்களையும் அரசியல் கட்சிகள் முன்வைக்க உள்ளன. இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு அரணாக அதிமுக அரசு செயல்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். மக்களவை தேர்தலையொட்டி திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி லட்சுமி மாங்காடு, கூத்தாநல்லூர் அத்தொகுதி வேட்பாளர் ஜீவானந்தத்தை ஆதரித்து வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவருக்கு இஸ்லாமியர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நாடாளுமன்றத்தில் அதிமுக அதிரடியாக செயல்படவில்லை என்றால் இஸ்லாமிய பெண்களுக்கு எதிரான முத்தலாக்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் சிறுபான்மை மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாகவும் இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் அரணாகவும் அதிமுக அரசு செயல்படுவதாகவும் முதல்வர் பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். ஜாதி, மதம், மொழி வேறுபாடு பார்க்காமல் அதிமுக அரசு ஆட்சி செய்து வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சிக்காக நிலையான ஆட்சி அமைய அதிமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்றத்தில் முத்தலாக் சட்டம் வந்தது. யார் பேசுனாங்க? இந்தியாவிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் குரல் கொடுத்தாங்க. 47 வருஷம் முத்தலாக் சட்டத்தை பத்தி தெளிவா எடுத்து சொன்னாங்க. வேற எந்த கட்சி சொல்லிச்சு? திமுக சொல்லிச்சா இல்ல காங்கிரஸ் சொல்லிச்சா? மேலவையில தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த தீர்மானத்தை மத்திய அரசு கொண்டு வந்த பொழுது என்னுடைய ஆதரவை கேட்டாங்க. அப்ப என்னுடைய ஆதரவை நாங்க கொடுக்கல. நாங்க கொடுத்திருந்தா முத்தலாக் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஆனால் இஸ்லாமிய பெருமக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. தனிநபர் வருமானம் பெருக நடவடிக்கை எடுத்து நல்ல திட்டங்களை தீட்டியவர் ஜெயலலிதா என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புகழாரம் சூட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மக்களவை தொகுதி வேட்பாளர் கே.பி. முனுசாமி மற்றும் ஓசூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோதி பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோரை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பரப்புரையாற்றிய பன்னீர்செல்வம், நல்லவர்கள் இணைந்து மெகா கூட்டணியை அதிமுக அமைத்துள்ளதாகவும் இதனால் அனைத்து தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறுவோம் எனவும் கூறினார். எந்த கட்சி தமிழர்களுக்கு துரோகம் செய்தது என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என குறிப்பிட்ட ஓபிஎஸ், நாட்டின் தனிநபர் வருமானம் பெருக நடவடிக்கை எடுத்து நல்ல திட்டங்களை தீட்டியவர் ஜெயலலிதா என புகழாரம் சூட்டினார். நல்லவர்கள்லாம் ஒரு பக்கம், மெகா கூட்டணியை வெற்றி கூட்டணியை இன்றைக்கு நாம் அமைத்து இந்த தேர்தலிலே பங்கு பெற்றிருக்கின்றோம். அம்மா அவர்கள் இந்த பிரச்சனையை டெல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று வாதாடி போராடி 2013 காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்த ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவர்.
அதிமுகவை அழித்து விடலாம் என கனவு காணும் ஸ்டாலின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என திட்டவட்டமாக குறிப்பிட்ட ஓ பன்னீர்செல்வம், வைகோ எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் அந்த கூட்டணி காணாமல் போய்விடும் என்பதுதான் அரசியல் வரலாறாக அமைந்துள்ளது எனவும் கூறினார். பாஜகவின் கைப்பாவையாக வருமான வரித்துறை செயல்படுவதாக குற்றம் சாட்டிய மு.க.ஸ்டாலின், மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சி அமையும் போது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தற்போது நடைபெறும் தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் அல்ல என்றும் பாசிசத்துக்கு முடிவு கட்டுவதற்கான தேர்தல் என்றும் கூறினார். ராகுல் காந்தி பிரதமராக தமிழக மக்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஸ்டாலின், மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சி அமையும் போது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனைக்கு கண்டனம் தெரிவித்த அவர், பிரதமர் மோடி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்துவார்களா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாடாளுமன்றத்துடைய தேர்தலாக இருந்தாலும் இந்த இரண்டு தேர்தல்களை பொறுத்தவரையில ஏதோ ஆட்சி மாற்றத்திற்காக மட்டும் நடைபெறுகிற தேர்தலாக நீங்கள் கருதிட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற தேர்தல் தான் இந்த தேர்தல் என்பதை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இவ்வளவு பணிகளை ஆற்றியிருக்கிறோம், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறோம் என்ற நிலையில அவர்கள் வாக்கு கேட்க வேண்டும். ஆனால் கடந்த 5 வருஷமா அதை அவர் ஆட்சியில் இருந்து செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள். காரணம் எதையும் அவர்கள் செய்யல. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் பாஜகவிற்கு மறைமுகமான ஆதரவு அளிக்கவில்லை என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஸ்டாலின் போடும் கபட நாடகம் மக்கள் மத்தியில் எடுபடாது எனவும் குறிப்பிட்டார். கமலஹாசன் எங்களுக்கு யாரு எங்க கூட்டணி சப்போர்ட் கிடையாது. அவர் தனது ஆதரவு எப்படி தனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் போட்டி வர்றாரு. அதெல்லாம் எங்களுக்கு அது மறைமுகமாக கிடையாது, நேரடியாக கிடையாது, சப்போர்ட்லாம் கிடையாது. நான் தான் என்ன உத்தர மாதிரி மற்றவங்க ஊரை வந்து தப்பு பண்ற மாதிரி தப்பு கணக்கு போட்டு கிடக்காரு. அப்போ இந்த ஆட்சியை கெடுக்கணும், இந்த ஆட்சியை அழிக்கணும், இந்த ஆட்சியை ஒழிக்கணும், முதலமைச்சர் வந்து கொலை சாட்டினா தான் சரியா இருக்குன்னு சொல்லி திட்டமிட்டு செய்றாங்க. இந்த கபட நாடகம், ஸ்டாலின் போற நாடகம் தமிழ்நாட்டில் எடுபடாது. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். வன்முறையில் ஈடுபடும் கட்சிதான் திமுக என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். கடலூர் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் கோவிந்தசாமியை ஆதரித்து மருத்துவர் ராமதாஸ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். ராமநத்தம், திட்டக்குடி, பெண்ணாடம் உள்ளிட்ட பகுதிகளில் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி பேசிய ராமதாஸ், திமுக ஒரு வன்முறை கட்சி என விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசியவர், அந்த காலத்தில் கர்ம வீரர் காமராஜரை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தியதாக திமுக மீது கடுமையாக சாடினார். முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நான் அது ஒரு வன்முறை கட்சி என்று தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அப்படி சொல்லும்போது அவர்களுக்கு கோபம் ஒத்துக்கொண்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினர் காமராசரை எவ்வளவு கர்மவீரர் காமராசரை எவ்வளவு இழிவுபடுத்த முடியும், எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் நாகரிகம் உள்ள ஒரு மனிதன் திரும்ப அதை சொல்ல மாட்டான். இப்படியெல்லாம் அந்த காலத்திலே விமர்சித்தவர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் மக்களவை தொகுதி வேட்பாளர் கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பரப்புரையாற்றிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் எனவும் உறுதியளித்திருக்கிறார். விவசாய கடன்களை எல்லாம் மீண்டும் ரத்து செய்து தருகிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்து தருகிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி வழங்குகிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது அத்தனையும் நிறைவேற்றி தர வேண்டும். திமுகவின் தேர்தல் அறிக்கையை பார்த்து இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சியினர் ஆச்சரியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின், மோடியின் ஆட்சியிலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களிடையே பரப்புரையாற்றிய அவர், தற்போது மோடிக்கு எதிரான அலை வீசி வருவதாகவும், மோடி கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை எனவும் விமர்சனம் செய்தார். திமுகவின் தேர்தல் அறிக்கையை பார்த்து இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சியினர் ஆச்சரியம் அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட உதயநிதி ஸ்டாலின், தற்போதைய ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்தார். இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்தியாவே சொல்லுது திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலுடைய ஹீரோ கதாநாயகன். வேற என்ன பண்ணாரு இவரு? மோடியோட வேற என்ன சாதனை பண்ணியிருக்காரு? தமிழ்நாட்டில் 5 வருஷத்துல எவ்வளவு பிரச்சனை, ஒக்கி புயல், வர்தா புயல், கஜா புயல், தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் போராட்டம், மக்களே நடத்தின போராட்டம், 100 நாளா கடந்த போராட்டம். 5 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. இப்ப தேர்தல் அறிவிச்ச உடனே 3 வாட்டி வந்திருக்காரு. நம்ம அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம் ஏப்ரல் 18. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வழியாக வாரத்தில் 3 நாட்கள் இருந்த ரயில் சேவையை தினந்தோறும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மாணிக்கம் தாக்கூர் குறிப்பிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாணிக்கம் தாக்கூர், இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் மத்திய அரசு சார்பில் அருப்புக்கோட்டை பகுதியில் கைத்தறி பூங்கா அமைக்கப்படும் என்றும், மதுக்கடைகளை ஒழிப்பதற்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனால் அது குறித்த நடவடிக்கையை அவர் மேற்கொள்வார் எனவும் குறிப்பிட்டார். விருதுநகருக்கான ரயில் சேவை, அருப்புக்கோட்டை ரயில் சேவை நான் எம்பியாக இருந்தபோது வாரத்திற்கு 3 நாட்களாக அறிமுகம் செய்யப்பட்ட சிலம்பு எக்ஸ்பிரஸ் இன்னும் 3 நாட்களாகவே இருக்கிறது. அதை தினம்தோறும் உள்ள ரயிலாக மாற்றப்படும். தமிழகத்திலே தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே திமுக ஆட்சி வருமென்றால் அவர் டாஸ்மாக் கடையை மூடுவோம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவார். மத்தியில் ஆளும் பாஜக அரசால் நாட்டின் பல்வேறு துறைகள் சீர்குலைந்து விட்டதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய காதர் மொய்தீன், திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை நடத்திய சோதனைக்கு கண்டனம் தெரிவித்தார். துறைகளிலும் உள்ள சிறப்புகள் எல்லாம் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே பாரதிய ஜனதா கட்சி அந்த சிறப்புகளை எல்லாம் குலைத்து சீர்குலைத்திருக்கிறது. கார்ப்பரேட் கம்பெனியை சேர்ந்த ஒரு 17 பேருக்காக வேண்டி ரிசர்வ் பேங்க்ல இருந்து 3,65,00,000 கோடி தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. பெரம்பலூர் தொகுதியை இந்தியாவிலேயே முன்மாதிரியான தொகுதியாக மாற்றப்போவதாக திமுக கூட்டணி வேட்பாளர் பச்சமுத்து உறுதியளித்துள்ளார். பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளராக IJK நிறுவனர் பச்சமுத்து திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறார். பெரம்பலூர் மாவட்டம் கோனேரிபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய பச்சமுத்து, பெரம்பலூர் தொகுதியை இந்தியாவிலேயே முன்மாதிரியான தொகுதியாக மாற்றப்போவதாக உறுதியளித்தார். மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசியவர், வருமான வரி சோதனையை கண்டு தனக்கு பயம் இல்லை என்றும், கோடிக்கணக்கான மக்கள்தான் நமது பணப்பழமும் என்றும் மனப்பழம் என்றும் தெரிவித்தார். ஒரு தலை எனக்கு 1 கோடி, இது என் சொத்து, இதுக்கு யாரும் வரி கேட்க முடியாது. கொடுக்க வேண்டிய வரியெல்லாம் கொடுத்துட்டேன். என்ன ரெய்டெல்லாம் மட்டும் பயமுறுத்த முடியாது. நேர்மையா இருக்கிறேன். மந்திரிகள், எம்பிகள் அவங்க எல்லாம் பார்த்தா 3000 கோடி 20,000 கோடி முதலீடு வெளிநாட்டுல பண்ணிருக்காங்கன்னு. எங்க ஊர்ல சாக்கடை இல்ல, அதுக்கு பண்ணணும்னா 100 கோடியோட ஆகாது. அதுக்கு செலவு பண்ண மாட்டீங்க. பேரன், பேத்தி, கொள்ளு பேரன் அவங்களுக்கும் சேர்த்து வெளிநாட்டுல சேர்த்து வைக்கிற இந்த துரோகம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவின் செயற்கைக்கோள் அழிப்பு ஏவுகணை சோதனையை அமெரிக்கா உளவு பார்த்ததாக கூறப்படும் தகவல்களை அந்நாடு மறுத்துள்ளது. விண்வெளியில் வலம் வரும் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் சோதனையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதாகவும், செயல்பாட்டில் இருந்த ஒரு செயற்கைக்கோள் அவ்வாறு தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் பிரதமர் மோடி கடந்த 27ஆம் தேதி நாட்டு மக்களிடையே அறிவித்திருந்தார். இதனிடையே இந்தியாவின் ஏசாட் ஏவுகணை சோதனையை அமெரிக்க விமானப்படை உளவு பார்த்ததாக வான்வெளியில் ராணுவ விமான செயல்பாடுகளை கண்காணிக்கும் ஏர்கிராப்ட் ஸ்பாட் என்ற அமைப்பு தகவல் வெளியிட்டது. இந்திய பெருங்கடலில்
டியாகோ கார்சியா தீவில் உள்ள தனது விமானப்படை தளத்திலிருந்து உளவு விமானம் ஒன்றை வங்கக்கடல் பகுதிக்கு அனுப்பி இந்தியாவின் ஏவுகணை சோதனையை அமெரிக்கா கண்காணித்ததாக கூறியிருந்தது. இந்த நிலையில் அந்த தகவலை அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் டேவிட் டபிள்யூ ஈஸ்ட்பண்ட் கூறுகையில், அமெரிக்காவின் எந்த ஒரு விமானமும் இந்தியாவின் ஏவுகணை சோதனையை உளவு பார்க்கவில்லை. உண்மையில் இந்தியாவுடனான உறவை அமெரிக்கா மேலும் விரிவுபடுத்தி வருகிறது என தெரிவித்திருக்கிறார். உலக புவி தினத்தை முன்னிட்டு இந்தியா, ரஷ்யா, பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் எர்த் அவர் எனும் மின் விளக்குகளை அணைக்கும் பிரச்சாரத்தை உலக இயற்கை நிதியம் எனும் அமைப்பு ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் நடத்தி வருகிறது. இந்த ஆண்டுக்கான எர்த் அவர் நேற்றிரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலைய வளாகம் மற்றும் இந்தியா கேட் உள்ளிட்ட பகுதிகளில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. இதேபோல் சென்னையிலும் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. மேலும் ரஷ்யா, கஜகஸ்தான், ஹாங்காங் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள மிக உயர்ந்த கட்டிடங்களில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. புகழ்பெற்ற ஈபில் கோபுரத்தில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மக்களவை தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தியாகராஜன் திருப்பூர் அவினாசியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருமுருகன் பூண்டி, அம்மாபாளையம், ராக்கியபாளையம், பாரதி நகர், காசி கவுண்டன் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தெருவாக சென்று அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளை பொதுமக்களிடையே அளித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக காரியாலயம் பகுதியில் தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது. இதில் ஏராளமான தொண்டர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். கடவுளின் மீது உண்மையான நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் சக்தி பெருகும் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற ஒரு யோகியின் சுயசரிதம் என்ற ஆன்மீக நூலின் கருத்துக்களை ஒளி வடிவில் வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார். நூலின் முதல் பதிப்பை சுவாமி சுத்தானந்தாகிரி வெளியிட அதனை ரஜினிகாந்த் பெற்றுக் கொண்டார். பின்னர் உரையாற்றிய ரஜினிகாந்த், இந்த நூல் ஆன்மீக உலகத்தில் 125 ஆண்டுகளாக உலகத்தையே புரட்டி போட்ட புத்தகம் என்றும், கடவுளின் மீது உண்மையான நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் சக்தி பெருகும் என்றும் குறிப்பிட்டார். ஆன்மீக உலகத்தில் வந்துட்டு அந்த ஒரு 125 வருஷங்களா வந்துட்டு நான் இப்போ நீங்க கேட்ட மாதிரி உலகத்தையே ஆன்மீக உலகத்தில் புரட்டி போட்ட இந்த புத்தகம், இதில் என்ன இருக்கு அப்படிங்கிறது இங்க எத்தனை பேர் தெரியும் தெரியாது. இனிமே புரிஞ்சுக்க போறீங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அடுத்த மாதம் 7ஆம் தேதி ராசிபுரத்தில் உள்ள கொங்கு மண்டலத்தில் பொள்ளாச்சி விவகாரம் குறித்து விவாதம் நடத்த தயாராக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், இதற்கு அமைச்சர் தங்கமணி உரிய பதிலை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இவர்கள் சொல்வது போல பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் காவல்துறையிலே சொல்லி அவர்கள் குற்றவாளிகளை கைது செய்திருந்தால் நான் கேட்கிற கேள்வி, அதற்கு பிறகு பொதுமக்களிடத்திலே கொடுத்து அவர்களை அடிக்க சொன்னீர்களா? உண்மை இப்படி இருக்க பொய்யான கருத்துக்களை கூறி அதிலிருந்து தப்பிக்கலாம் என்று முதலமைச்சரும் அமைச்சர்களும் நினைக்கக்கூடாது. அதற்கு தகுந்த ஆதாரங்களும் செய்திகளும் என்னிடத்தில் இருக்கிறது. அதற்கும் அமைச்சர் தங்கமணி அவர்கள் தயாராக வர வேண்டும் என்று இதன் மூலமாக நான் இங்கே கேட்டுக்கொள்கின்றேன். சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு இலங்கையிலிருந்து தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தீவிர சோதனை நடத்தி வந்த அவர்கள் சென்னையைச் சேர்ந்த பயணி ஒருவரிடம் சந்தேகம் ஏற்பட்டது. அவரை சோதனையிட்ட போது தங்க கட்டிகளை உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300 கிராம் தங்க கட்டிகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பயணியை கைது செய்தனர். கோவையில் உள்ள பிரபல தனியார் நிதி நிறுவனத்தில் வருமான வரித்துறை நடத்திய திடீர் சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் சூலூரைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவர் தனது நண்பர்களுடன் இணைந்து வேலமேடு நேரு வீதியில் யூனிவர்சல் என்ற நிதி நிறுவனத்தை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடத்தி வருகின்றார்.
இந்த நிறுவனங்களில் முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என வருமான வரித்துறையினருக்கு புகார்கள் சென்றன. இந்த நிலையில் நேற்று பீளமேடு நேரு வீதியில் அமைந்துள்ள ரமேஷுக்கு சொந்தமான நிறுவனங்களில் வருமான வரித்துறை உதவி ஆணையர் தலைமையில் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அதிரடியாக சோதனை செய்தனர். இதில் நிதி நிறுவனத்தில் இருந்த முக்கிய ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். மேலும் வரி ஏய்ப்பு தொடர்பாக ரமேஷ் மற்றும் அவரது ஊழியர்களிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 18 லட்சம் ரூபாய் ரொக்கம், பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி நகைகளை பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் விதிமுறைகள் படி 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே சென்னை அருகே தாம்பரம் இரும்புலியூர் பைபாஸ் சாலையில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த வேனை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது வேனில் 18 லட்சம் ரூபாய் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்து வேன் ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோன்று திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்குட்பட்ட கன்னியாபுரம் பகுதியில் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்த மாருதி ஆம்னி வேனை மடக்கி சோதனை செய்த போது 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி, வைர நகைகளை மூட்டைகளாக கொண்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் சீல் வைக்கப்பட்டு நத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் நகைகளுக்கான ஆவணங்களை வழங்கினால் நகைகள் உரியவரிடம் மீண்டும் ஒப்படைக்கப்படும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். நெல்லை அழகிய நம்பியார் திருக்கோவிலில் நடைபெற்ற பங்குனி தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே திருங்குறுங்குடி அழகிய நம்பியார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த 21ஆம் தேதி பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி அழகிய நம்பியார் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சனிக்கிழமையன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர்.